रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அருள்பாலிக்கக்கூடிய இந்த ரமலானிலே, புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹுவை வணங்குவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுவி இருக்கின்றோம். இந்த தருணத்திலே தொடர்ந்து இணை வைப்பு குறித்து பார்த்து வருகின்றோம். நாம் அறிந்தோ அறியாமலோ சில இணை வைக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதையும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவையெல்லாம் இணை வைக்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை பார்த்துட்டு வரோம். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் இணை வைப்பு என்ற மாவாதகத்தின் பக்கம் போய்விடக்கூடாது. இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு யாதொன்றையும் நீங்கள் இணையாக்கக்கூடாது என்ற இந்த மகத்தான செய்தியை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சான். அந்த அடிப்படையில் இந்த கொள்கையை, இந்த அடிப்படையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் இதற்கு எதிராக அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால், அந்த ஒருமை அல்லாஹுவை ஒருமைப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மாற்று கொள்கையை பின்பற்றுவான் என்று சொன்னால் அவனுடைய நல்லறங்கள்லாம் அளிக்கப்படும், அவனுக்கு சொர்க்கம் தடை செய்யப்படும் என்று அல்லாஹுடைய வேதத்திலே சொல்லியிருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய இணை வைக்கக்கூடிய காரியமாக நாம் எதை பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஓரளவிற்கு சற்று குறைந்திருந்தாலும் அதிகமான மக்கள் இன்றைக்கும் அதில் செஞ்சிட்ருக்காங்க. இது போன்ற பழக்கங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, தகடு தாயத்துக்கள் இருக்கா இல்லையா, வீட்டிற்கு முன்னால் என்ன செய்வாங்க, ஒரு செம்பாலான தகட்டில் என்ன சில அரபு வார்த்தைகளை குல்குல்லாவது, குல்லவுது பிரபில் ஃபலக், குல்லவுது பிரபின் நாஸ், இந்த வசனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த செப்பு தகட்டில் எழுதி அதை ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆயத்து குர்சி என்ன செய்வாங்க, எழுதி அதை மாட்டி வச்சுருப்பாங்க. இதுபோல் சில இடங்கள் என்ன எக்ஸ்ட்ரீமாக நல்ல உச்சபட்சமாக போய் ஒரு கழுதை படத்தை ஒன்று போட்டு என்னை பார் யோகம் வரும் என்று மாட்டி வச்சிருப்ப பார்க்குறோம். அதுபோலவே கைகள் என்ன செஞ்சுக்குவாங்க, தாயத்துக்களை கட்டிக்குவாங்க, கழுத்துகளிலே தாயத்தை கட்டிக்குவாங்க. குரானுடைய வசனங்களை எழுதியோ அல்லது குரானில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட் பண்ண பேப்பரை சுருட்டி அழகாக மடித்து என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதை யார் செய்வா அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய இமாம்கள் செய்துட்டு இருந்தாங்க காலத்தில். இன்றைக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் விளைவாக இது போன்ற விஷயங்கள்லாம் இணை வைப்பு, இப்படிப்பட்ட இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது, இப்படி யார் செய்கிறாரோ அவருக்கு பின்னால் என்று தொழக்கூடாது என்ற பிரச்சாரமெல்லாம் வீரியம் எடுத்த பின்பு ஒரு சொற்பமான ஆலிம்கள் அதில் விலகியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த தாயத்துக்களை செய்வது யார் என்று சொன்னால் ஆலிம்கள் தான் செய்கிறாங்க. யார் 7 ஆண்டு காலம் மதரசாக்களில் படித்தார்களோ, யார் இந்த குரானை நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்களோ, இறை தூதருடைய பொன்மொழிகளை யார் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டதும் செய்கிறாங்க. அது யார் செய்தாலும் அது இணை வைக்கக்கூடிய காரியமாகும். என்ன நம்பிக்கை நமக்கு வந்துடுது அப்படின்னா, நோய்க்கான நிவாரணம் அல்லாஹ்வின் புறத்தில் தான் இருக்குது. அப்படி தான் நம்மளும் ஒரு முஸ்லீம். ஆனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு நோயை நீக்குவதற்கு அல்லது தனக்கு ஒரு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த தாயத்து கட்டிண்டா, இந்த தாயத்து மூலியமாக நமக்கு என்ன செய்யாது, தீங்கு ஏற்படாது, நமக்கு இந்த நோய் வராது, இந்த நோயிலேருந்து நிவாரணம் கிடைக்கும்னு நினைக்கிறத பார்க்குறோம். இதை மக்கள் எதனால ஏமாந்துடுறாங்க அப்படின்னா, ஒரு தீரா வியாதி இருக்கும் ஏதாவது, இல்லாட்டி அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுங்கிறப்ப பல லட்சங்களை போய் ஆஸ்பத்திரியில் செலவழிச்சிருப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. அப்படிலாம் இருந்து கூட நோய் போயிருக்காரு. இவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு தாயத்தை கட்டினீங்கன்னா நோய் போயிடும்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க, வெறும் 2 ரூபாய் 3 ரூபாய் கூட போகாத அந்த தாயத்தை 2000 3000 கொடுத்து வாங்கி கட்டுறதுக்கான காரணம் தான். ஆனால் இது பகிரங்கமான இணை வைப்பு என்பதை என்ன செய்யணும், விளங்கி வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சில மக்கள் பையத் பண்ண வர்றாங்க. பையத்துன்னு அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் சில உறுதிமொழியை வாங்குவாங்க. அல்லாஹை மட்டும் தான் வணங்குவேன், அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டேன்,
விபச்சாரம் செய்ய மாட்டேன், பிறருடைய உரிமையில் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் என்ன செய்வாங்க, உறுதிமொழியாக வாங்குவாங்க. அப்படி பையத் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வருது. இந்த செய்தியை யார் அறிவிக்கிறா அப்படின்னா உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அஹமதில் 16,781வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட 10 பேர் வர்றாங்க. 10 பேர் வந்து பையத் செய்தாக வரும்போது அல்லாஹ்வின் தூதர் 9 பேர்கிட்ட பையத் செஞ்சுறாங்க. அப்போ மக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த ஒரு நபரை நீங்கள் விட்டுட்டீங்க, அவர்கிட்டே நீங்கள் பையத் செய்யலன்னு கேட்கும்போது அவருடைய கையில் என்ன இருக்குது, ஒரு தாயத்து இருக்குது, அதை நீக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நீக்கிய பின்பு அவரிடத்துலேயும் உறுதிமொழி வாங்குறாங்க. வாங்கிட்டு அல்லாஹ்வின் தூதர் இறுதியாக சொல்கிறாங்க, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று கூறினார்கள். அப்போ தாயத்துங்கிறது நம்ம சர்வ சாதாரணமாக முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஒரு குறிப்பிட்ட ஓரளவு விழிப்புணர்வு வந்துருச்சு, தாயத்தெல்லாம் தொங்க விடுறதில்லை. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் இருப்பார் முகமது அசாருதீன். இந்த பெரிய தலவாணி மாதிரி ஒரு பெரிய தாயத்தை போட்டிருப்பார். அந்த அளவுக்கு, அதாவது கல்வியில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமானவர்களாக இருந்த மருத்துவர்கள் கூட சிலர் அணிந்திருப்பதை பார்க்குறோம். அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தாயத்திற்கு பவர், அல்லாஹ்வின் வல்லமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ் இந்த வேதத்தில் என்ன சொல்கின்றான், நபிமார்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளை இட்டான், இந்த மக்கள் எதை செய்ய வேண்டும் எல்லாம் இந்த வேதத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் என்பதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் இவர்களாக சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களை இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம நோய் பெயரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, யார் தாயத்தை தொங்க விடுகின்றானோ அவன் இணை கற்பித்து விட்டான், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறான்னு சொல்கிறான். அதே போல் இன்னொரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது, அகமதில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 19,149வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு மனிதர் வர்றார். அவர் மனிதர் வரும்போது அவருடைய கை புஜம் இருக்கா இல்லையா, அந்த புஜத்தில் ஒரு செம்பாலான ஒரு கம்பியை போட்டிருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, உனக்கு என்ன நேர்ந்தது, இது ஏன் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லும்போது, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய நோய் ஒன்று இருக்குது, கையில் ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு நிவாரணமாக அதை போட்டிருக்கேன்னு சொன்னோன்னே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அறிந்து கொள், இது உனக்கு ரொம்ப சிரமத்தை தான் ஏற்படுத்துமே தவிர இது உனக்கு என்ன செய்யாது, நோயை குணப்படுத்தாது, இதை கலட்டி எரிஞ்சிடு அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர். எரிஞ்சிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல், நீ இதை மாட்டிய நிலையில் மரணித்தால் ஒருபோதும் நீ வெற்றி அடைய முடியாது, உன்னுடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெறாதுன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஆனால் நம்மகிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த பழக்கம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பல நூற்றாண்டுகளாக இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மக்கள் அந்த அளவுக்கு குர்ஆன் குறித்த ஹதீஸ் குறித்தெல்லாம் அறியாமையில் இருந்த காலத்தில் மக்கள்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற நிலையில் தனக்கு எது வருமானம் வருமோ அதை என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட சொல்லி அதிலிருந்து வருவாய் பெற்றார்களே தவிர மக்கள் நேர்வழிப்பட வேண்டும் அவர் நினைக்கல. அதனால இவையெல்லாம் தனக்கு சாதகமாக இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல் அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி புகாரியில் 3005வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு பசீர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு பிரயாணம் போகிறத பற்றி பேசுகிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, இந்த பிரயாணத்துக்காக மக்கள்லாம் தயாராகிட்டாங்க அல்லாஹ்வின் தூதரோடு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பாளரை அனுப்புகிறார்கள். அனுப்பி சொல்கிறாங்க, எந்த வாகனம் ஒட்டகமோ, அது என்ன ஒட்டகத்தில், எந்த ஒட்டகத்தில் இந்த மாதிரி தாயத்து கட்டி தொங்க விட்டுருக்கோ, அல்லது திருஷ்டிக்காக சில கயிறுகளை கட்டி தொங்குவாங்களா இல்லையா, இதெல்லாம் தொங்க விட்டுருந்தால் அவற்றையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த கட்டளையை மக்களுக்கு சொல்வதற்காக ஒரு அறிவிப்பாளரை அனுப்புகிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், இன்றைக்கு அதுவும் நமக்கு பழக்கத்தில் இருக்குது. காருக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், ஒரு கயத்தை கட்டி விட்டுட்டு அது திருஷ்டி கழிக்குன்னு நினைக்கிறோம். அப்புறம் பைக்கில் 2 கயிறை என்ன செய்கிறோம், சுற்றி கருப்பு கலர் கயிறை வாங்கி சுற்றி வைக்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கிட்ட இருந்தால் கூட இந்த பழக்கம்லாம் நம்மகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கு சின்ன அளவில் வித்தியாசம் இருக்குமே தவிர, ஆனால் பெரிய அளவில் இன்றைக்கும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், தங்களை முஸ்லீமாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், இஸ்லாமிய பெயரை தனக்கு வைத்திருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் சர்வசாதாரணமாக இருக்கும். குறிப்பாக இந்த வீடுகளில் தொங்க வேண்டியது பால் கிதாபுலாம் சொல்லுவாங்களா இல்லையா, பால் கிதாபு என்னமோ நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இது சம்மந்தமாக. இவையெல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டில் கட்டி விட்டால் காற்று கருப்பு அண்டாது, பேய் வராது, நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். ஆயத்து குர்சி எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஆயத்து குர்சி என்ன செய்யும், யார் கெட்ட விஷயங்கள் சைத்தான்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கையில் அதை படித்து பின்பற்றுவதற்கு.
ஒரு சில சூறாக்களை அல்லாஹ்விடம் சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த சூறாக்களை என்ன செய்யலாம், நம்மளே ஓதிக்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது. இவற்றையெல்லாம் எழுதி வைத்து ஒட்டி வைத்து கொண்டு இதனால் நான் பாதுகாப்பு பெறுவேன், ஒரு குர்ஆன் வசனத்தால் நான் பாதுகாப்பு பெறுவேன், எனக்கு கட்டப்பட்டுள்ள தாயத்தினால் எனக்கு பாதுகாப்பு வரும், என் வீட்டில் மாட்டப்பட்டுள்ள அந்த செப்பு தகடினால் எனக்கு பாதுகாப்பு வரும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அது பகிரங்கமான இணை வைப்பாகும். இணை வைப்பு என்பது தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இணை வைப்பு தான் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லி காட்டுறான். அதே போல் இணை வைக்கக்கூடிய நல்லறங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிறான். அதனால் என்ன செய்ய, இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தட்டு, தாயத்து, தகடு, பால் கிதாபு, இன்னும் எல்லாம் இந்த திருஷ்டி கயிறு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு நலவை நாடும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் பகிரங்க இணை வைப்பாளன். இணை வைக்கக்கூடியவனுக்கு எந்த நற்பேரும் நாளை மறுமையில் இருக்காது. இது போன்ற இணை வைக்கக்கூடிய காரியங்களில் கவனமாக இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நல்லமல்களுக்காக நாளை பரிசு பெறக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.